குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு வந்துட்டு நிறையா ஸ்கூல்ஸ் வந்துட்டு 10th முடிச்சு 11th லீவ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. மே 1 தான் லீவே விட்ருக்காங்க நிறையா ஸ்கூல்ஸில். ஸோ அதனால் நீங்கள்லாம் 10th முடிச்சுட்டு 11th வந்திருக்கீங்க. இன்னும் 11th ஸ்கூல் திறக்கல அஃபிஷியலாக, பட் அஃபிஷியலி யூ ஆர் 10th பாஸ்ட் அப்படின்ற மாதிரி. சிபிஎஸ்சியாக இருந்தால், ஸ்டேட் போர்டாக இருந்தால் இன்னும் அஃபிஷியலாகவே 10th ரிசல்ட் வரல, வந்துடும் இந்த வாரத்தில். பட் யூ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஃபார் சிஏ ஃபவுண்டேஷன். ஸோ நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, வி ஹாவ் டு டெஸ்ட் யூ. ஓகே, ஓவராலாக நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, இன்னும் நிறையா படிக்கணுமா அப்படின்ற மாதிரி இதை நம்ம ஓவராலாக ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த மீட்டிங் வச்சுருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் மீ டெஸ்டிங், ஐ வாண்டட் அரவிந்த் ஆக்ஷன் சார்ட் அக்கௌண்டன்ட் டு டெஸ்ட் யூ. ஸோ ஆளுக்கு என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குதா, மக படிச்சிருக்கீங்களா, புரிஞ்சு படிச்சிருக்கீங்களா அப்படின்றத அரவிந்த் வில் டெஸ்ட். ஸோ ஃப்ரம் நவ் அரவிந்த் வில் டேக் கேர். ஸோ ஹி வில் பி ஆஸ்கிங் யூ பேசிக் ஜேர்னல் என்ட்ரிஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கான்செப்டுவல் ஓரியன்ட் கேள்வியெல்லாம் கேட்பாங்க, விச் மே ஆர் மே நாட் பி இன் யுவர் புக். ஸோ அவங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ ஹி வில் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் வித் ஹாஸ்னி, தென் ஹி வில் ஸ்டார்ட் வித் வில் ஆஸ்க் சுகந்த், அண்ட் ஆஃப்டர் தட் இட் வில் கோ இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். சரியா? ஓகே. ஸோ அரவிந்த், நீ பார்த்துக்கூடா, நான் கிளம்பிக்கிறேன். Okay, sir. Thank you. Yes. Hello, everyone. Very good morning to all. So, இப்போ just we'll call one by one. Sir சொன்ன மாதிரி. Then I'll ask you a few questions. Okay வா? நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? சார். சர்வீன் மட்டும் தான் சாப்பிட்டுருக்கானா? வேற யாரும் சாப்பிடலையா? நீங்க சார்? இப்பதான்டா சாப்பிட்டேன். ஓகே. we'll start. So, first ஹாசினி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஹாசினி. ஸோ நான் பேசிக்ஸ் பார்த்து முடிச்சிட்டேன் சார். ஓகே. 13 வீடியோஸ். அப்புறம் அப்புறம் வந்து லைக் அடுத்து சாப்டர் 1ல யூனிட் 3 பார்த்துட்டு இருந்தேன் சார். ஓகே. ஸோ இப்போ பேசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் கவர்ஸ் அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ், லெட்ஜர் எல்லாமே கவர் ஆயிடும்ல? போஸ்டிங்ஸ் ஆமாம் சார். எல்லாமே ஆ கவர். ஆமாம் சார். ஸோ வில் ஸ்டார்ட் த கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சி கிரெடிட் சேல்ஸ் மேட். நான் ஒரு 2 என்ட்ரி சொல்றேன், பக்கத்துல எல்லாரும் நோட் புக் பென் பேப்பர் பக்கத்துல வச்சுக்கோங்க. நான் ஹாசினி கேள்வி கேட்டா ஹாசினி மட்டும் தான் ஆன்சர் சொல்லணும்னு இல்லை. சப்போஸ் அவர் சொல்லனா வேற யாருக்காக நான் கொஷின் பாஸ் பண்ணுவேன், யூ ஷுட் ஆன்சர். ஓகேவா? வில் ஸ்டார்ட். ஓகே. கிரெடிட் சேல்ஸ் மேட் டு அ கஸ்டமர் on 3rd May 2026, rupees 1 lakh. இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ரெண்டாவது என்ட்ரி, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் த சேம் டேட்டா. நீங்க மேல யார்கிட்ட வைத்தீங்களோ அவனே உங்களுக்கு 5th May காசு தரோம், அதே 1 lakh. என்ன என்ட்ரி? டேக் 1 minute டைம், எழுதி வச்சுக்கோங்க அண்ட் ஆன்சர் சொல்லுங்க. இங்க ஹாஸ்னி இல்ல உங்களுக்கு. ஓகே சார். சாரி சார், லைக் நான் வெளியே இருக்கனால ஐ டோன்ட் ஹேவ் அ பென் ரைட் நவ. ஓகே ஸோ பரவாயில்ல, நான் லைக் அப்படியே நான் கேட்கறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்படியே உனக்கு கேட்கறேன். சரிங்க சார். ஓகே. ஃபர்ஸ்ட் கிரெடிட் சேல்ஸ் மேட் டு அ கஸ்டமர். ஓகே சார். அந்த டெப்டார் அக்கௌண்ட் டெபிட் சார் டு த சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். வெரி குட். 1 lakh. 1 lakh 1 lakh. என்ன இது எப்படிங்க நரேஷன்? என்ன சார்? நரேஷன் வந்து கிரெடிட் சேல்ஸ் மேட் டு அ கஸ்டமர் ஃபார் rupees 1 lakh. வெரி குட் சார். அதே கஸ்டமர் வந்து நமக்கு சே 5th May அன்னைக்கு காசு தரோம், அதே 1 lakh. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு த டெப்டார் அக்கௌண்ட் கிரெடிட். வெரி குட். இப்போ 2 என்ட்ரி கரெக்ட். எல்லாரும் எழுதிருக்கீங்களா? இல்ல 1 minute வேணுமா? டைம் பாஸ் பண்றேன், நீங்க முடிங்க அந்த ஆன்சர். அடுத்து அந்த டெட்டார் 1 lakh
கொடுக்குறேன்னு சொல்லினான்ல, we gave ஆமா him சார். discount of rupees 5,000. ஓகே சார். What is the entry now? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட் 5,000. பொறுமையா சொல்ல, அர்ஜென்ட் இல்ல. இண்டிவிஜுவல் என்ட்ரியா சொல்ல போறியா, கம்பைன்ட் என்ட்ரியா சொல்ல போறியா? கம்பைன்ட் என்ட்ரி தான் சார். கம்பைன்ட் என்ட்ரியா சொல்லு, பொறுமையா சொல்லு, அவசரம் இல்லை. எல்லாருக்கும் தான் இந்த கொஸ்டின். ஹாஸ்னி சொல்லனா யாருனாலும் கேட்பேன். Sir, may I get the question repeated? 3rd May 2026, we made a sales of 1 lakh rupees on credit terms. However, on 5th May 2026, we received only 95,000. Ideally, we have allowed 5,000 discount to that specific customer. So bank account debit 95,000 and nominal discount account allowed debit account debit 5,000 to sales account 1 lakh. To sales account வேற இல்ல இல்ல ஏதாவது சாரி to the person's account. The person's account. என்ன சொன்னா The purchase debtor's account. account. இல்ல சார் person's and the debtor account. debtor account. Okay. Debtor debtor account. account சொல்லு. person party யூஸ் பண்ணாதீங்க. Be it Okay a sir. creditor or a debtor. ரெண்டுமே Okay சேர்த்து பார்ட்டின்னு சொல்லக்கூடாது யாருமே. So இந்த இதுக்கு என்ன என்ட்ரி பார்த்தோம்? பேங்க் அக்கவுண்ட் டெபிட் will be 95,000, discount allowed will be 5,000 and your debtor will be 1 lakh rupees. ஓகேவா? Okay. ஓகே ஹாசினி, நான் வேற யார்கிட்ட கேட்ட ஆன்சர் தெரியலனா உங்களுக்கு பாஸ் பண்றேன். நெக்ஸ்ட் சுகந்த். Sir, now can I leave now sir? Oh, you are Questions leaving, முடிஞ்சுச்சுனா. Yeah, அதான் சார் கிட்ட சொன்னேன் Okay, சார். fine. You leave. Oh. Thank you sir. Okay. சுகந்த் எங்க? சுகந்த், Mr. Sugant started his business with 1 lakh as a capital. என்ன entry? Bank account debit to capital account 1 lakh. சரி, நீ என்ன கிளாஸஸ் பார்த்திருக்க? எவ்வளவு வரைக்கும் பார்த்திருக்க? So rectification of errors வரைக்கும் பார்த்திருக்கேன் சார். Rectification of error வரைக்கும் பார்த்திட்டியா? அப்ப இது பார்த்திட்டியா? கேஷ் புக். எஸ் சார் பார்த்துட்டேன். கேஷ் புக், பேங்க் புக் அது பார்த்திட்டியா? இல்ல சார், இப்போ பேங்க் புக் இன்னும் பார்க்கல சார். ஓகே, அப்ப கேஷ் புக்ல இருந்தே கேட்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேஷ் withdrawn from bank 1 lakh rupees. என்ன என்ட்ரி? Cash account debit contra to bank account. Very good. Mr. Sugant deposited 1 lakh rupees in bank. Bank account debit to capital account sir. Bank account debit to capital account. நான் என்ன கொஸ்டின் சொன்னேன்? சார் நீங்க சுகந்தில தானே ஓனர்னு சொன்னீங்க, அப்போ வந்து இது கேபிட்டலா தானே வரும். நான் இப்போ உன்கிட்ட கேட்ட கேள்வி கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். அது நான் சுகந்தும் யூஸ் பண்ணல, யார் பேருமே யூஸ் பண்ணல, வெறும் கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க், அவ்வளவுதான். ஓகே சார். இப்ப சொல்லு. பேங்க் அக்கவுண்ட் டெபிட் கான்ட்ரா டு கேஷ் அக்கவுண்ட் சார். அவ்வளவுதான். இங்க எங்க இருந்து வந்தது கேபிட்டல்? போன வாட்டி சொன்னேன். நெக்ஸ்ட், இப்ப சுகந்த் withdrew 1 lakh rupees
from the business for his personal purposes. Drawings account debit to bank account credit, sir. Very bank account credit பண்ணு. வேற என்ன ஜேர்னல் என்ட்ரி உனக்கு போதும். இது ட்ரையல் பேலன்ஸ் பார்த்துட்டியாடா? பார்த்துட்டேன் சார். சரி, நான் ஒரு 4 அக்கவுண்ட் சொல்றேன். அந்த அக்கவுண்ட் வந்து என்ன பேலன்ஸ் இருக்கும்னு சொல்லு, சரியா? வெதர் இட் இஸ் கிரெடிட் பேலன்ஸ் ஆர் டெபிட் பேலன்ஸ். ஜெனரலா யூசுவலா லோன் அக்கவுண்ட் Credit balance, sir. வெரி குட். ஃபிக்ஸட் அசெட் அக்கவுண்ட் Debit account, sir. டெபிட் பேலன்ஸ். Debit balance. ஓகே. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இல்ல Credit. சுகந்தி கேபிட்டல் உன் இஷ்டம். Credit balance, sir. கிரெடிட் பேலன்ஸ். ஓகே. ஃபிக்ஸ்ட் அசெட் பேங்க் Debit balance, sir. டெபிட் பேலன்ஸ். ரெண்ட் பேயபிள் என்ன பேலன்ஸ்? Debit balance, sir. பொறுமையா சொல்லு. ரெண்ட் பேயபிள் சரி, நான் கேக்குற என்ட்ரிக்கு பதில் சொல்லு. Okay. ரெண்ட் ப்ரொவிஷன் ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல் என்ன என்ட்ரி போடுவேன்? புக்கிங் என்ட்ரி, அதாவது நீ பேமெண்ட் பண்ணல, வெறும் புக்ஸ்ல என்ட்ரி மட்டும் போடுற. ஓகேவா? Provision for rent account debit to bank account. ஆனா பே பண்ணலன்ற, பே பண்ணல, நீ வெறும் ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் புக் பண்ற. Provision for rent to rent account, sir. பொறுமையா சொல்லு, அவசரப்படாத. டிரான்சாக்ஷன் திரும்ப சொல்லணும்னா சொல்லு, நான் சொல்றேன். Yes, sir. Another தடவை repeat பண்ணுங்க, sir. Create a rent expense provision for the month of April 2026. இதுல you are not going to pay anything. பேலாம் பண்ணல, வெறும் எக்ஸ்பென்ஸ் ப்ரொவிஷன் மட்டும் தான் கிரியேட் பண்றேன். இதுல என்னென்ன அக்கவுண்ட் இருக்கு? So provision account, rent account, sir. ரெண்ட் அக்கவுண்ட் என்ன நேச்சர்? பர்சனலா, ரியலா, நாமினலா? Nominal, sir. நாமினல் அக்கவுண்டோட ரூல் என்ன? கோல்டன் ரூல்ல 2 காலம் போடுவீங்களே, ஆமாம், சார். அதுல என்னது? யாருக்கு இந்த என்ட்ரி தெரியுமோ ஆன்சர் பண்ணுங்க. சொல்லு 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 சொல்லு. Debit the receiver, credit the giver. Debit நாமினல் comes அக்கவுண்டா? சார் நான் அப்படி மெமரைஸ் பண்ணல சார். நான் வந்து அதை வந்து அப்படியே தான் மெமரைஸ் பண்ணியிருக்கேன். சரி, அப்ப அந்த பாக்ஸ் ஃபுல்லா சொல்லு, என்ன மெமரி பண்ணியோ. Debit what comes in, credit what goes out. Debit the receiver, credit the giver. Debit debit expenses and losses, credit income and ரெண்ட் உன்னோட எக்ஸ்பென்சஸா இன்கமா? ரெண்ட் பே பண்ண போற, expenses. அப்ப டெபிட் பண்ணுமா கிரெடிட் பண்ணுமா? டெபிட் பண்ணும் சார். இப்ப என்ட்ரி சொல்லு. யாருமே ஹேண்ட்ஸ் அப் பண்ணல, யாருமே ஆன்சர் தெரியாதா? சார் ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஃபார் ரெண்ட் அக்கவுண்ட் கிரெடிட். இதை சொல்ல ஏன்டா இவ்வளவு நேரம்? ஓகே, பாத்துக்கோ, கேர்ஃபுல்லா இரு. இப்ப சொல்லு. ரெண்ட் பேயபிள் வில் ஹேவ் டேஷ் பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா?
credit balance. ரைட்டா? ஸோ நமக்கு ஒரு கொஷின் தெரியலன்னா அதோட ஆரிஜின் பாயிண்ட் எங்கன்றது ஜேர்னலுக்கு போகணும். எந்த ஒரு ஐட்டம் எங்க பேலன்ஸ் ஷீட்டோ பிஎன்எல்லோ எடுத்தாலும் அதோட ஆரிஜின் எங்க இருக்கும்? ஜேர்னலுக்கு தான் வரும். அதனால உங்களுக்கு ஜேர்னல் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாமே இட் வில் பி ஈஸி. ஓகேவா? ஓகேடா சுகன், பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரே நிமிஷம், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல போயிடலாம். நான் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஓபன் பண்ணிக்கோ. ஒரே செகண்ட். அபிநயா, வர்ஷா எல்லாம் வீடியோ ஆன் பண்ணுங்க. வைஷ்ணயா, ஆதீஷ், மித்துல், தருண் ராம், வீடியோ ஆன்லயே வைங்க. Sir, அபிநயா, வர்ஷா எங்க இருக்கீங்க? ஹாய், sir. Good morning, sir. குட் மார்னிங். என்ன கிளாஸஸ் பார்த்துருக்கீங்க? Sir, basics on chapter 1 ledgers. பேசிக்ஸும் லெட்ஜரும் பார்த்துட்டீங்க. வெரி குட். அப்ப நான் அதுல இருந்தே கேள்வி. அபிநயா received 50,000 as a bank interest. இது வந்து உங்களுக்கு பேங்க்லயே வந்துருச்சு, அமௌண்ட் வந்துருச்சு 50,000 பேங்க் இன்ட்ரெஸ்ட். என்ன என்ட்ரி? Sir, bank account debit to interest account. வெரி குட். ஏன் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் பண்றீங்க? Sir, interest உள்ள வரணும். பேங்க் அக்கவுண்ட் ஏன் டெபிட் பண்றீங்க? இன்ட்ரெஸ்ட் உள்ள வருது, கரெக்ட். அது எனக்கு ஏதாவது ஒரு நீங்க என்ன படிச்சீங்களோ அதை வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சார் நான் இப்படி படிச்சேன், அதனாலதான் நான் இதை டெபிட் பண்றேன். சரி, பேங்க் என்ன அக்கவுண்ட் நேச்சரு? பர்சனலா, ரியலா, நாமினலா? Personal account. பர்சனல் அக்கவுண்டோட ரூல் என்ன? Sir, debit the receiver, credit the giver. கொஞ்சம் பொறுமையா பார்த்து சொல்லு. சரி, பேங்க் அக்கவுண்ட்ல என்ன பேலன்ஸ்? கரெக்ட் தான், நீ சொன்னது கரெக்ட் தான். ஓகே, பேங்க் அக்கவுண்ட்ல என்ன நேச்சர் அது? Personal account. ஓகே, அப்ப என்ன பண்ணணும்? பேங்க் அக்கவுண்ட் டெபிட் ஆகுது, சோ அமௌண்ட் உள்ள வருது, அதனால டெபிட் பண்றோம். வெரி குட். நெக்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஏன் கிரெடிட் பண்றோம்? வெளியில. புரியல. Sir, வெளியில போறோம். இல்ல இன்ட்ரெஸ்ட் ஒன்று உள்ள வருது. இன்ட்ரெஸ்டோட நேச்சர் என்ன? பர்சனலா, ரியலா, நாமினலா? Nominal. நாமினலோட ரூல் என்ன? கிரெடிட் த டேஷ். Expenses and losses. Sir, incomes and gains. இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அதனாலதான் நீ கிரெடிட் பண்ற. ஓகேவா? கிளியரா அந்த ஏன் என்ட்ரி வந்ததுன்னு தெரிஞ்சதா? நெக்ஸ்ட், வேற என்ன படிச்சிருக்க நீ? பேசிக்ஸ் பார்த்துட்ட, கரெக்டா? சரி, அப்ப பேசிக்ஸ்னா ஜிஎஸ்டி என்ட்ரி வச்சு தானே படிச்சிருக்கீங்க எல்லாரும் புக்ல இருக்கிறது, அவுட்புட் இன்புட்லாம். Sir, அது இன்னும் பார்க்கணும். நீ பார்க்கல, வேற யாரு ஜிஎஸ்டி இன்புட் அவுட்புட் வச்சு பேசிக்ஸ் பார்த்திருக்கீங்க? நான் சார். சீதா பாலாஜி பார்த்திருக்காங்க. அப்புறம் சர்வன். பார்த்துருக்கோம். சர்வின். ஓகே, எனக்கு அந்த ஜூம்ல ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, அப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட்ல வருவீங்க. அதனால வேற ஒண்ணும். சாரி சார். ஓகேடா, டன். நெக்ஸ்ட் இவ. ஓகே, அபிநயா ரைட் பாத்துக்கோ. Okay. நெக்ஸ்ட் ஆதிஷ், மித்துல். ஓகேப்பா, ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க, ஹேண்ட்ஸ் டவுன். ஆதிஷ், மித்துல். சார், வீடியோ ஆன் பண்ணு. எவ்வளவு கிளாஸஸ் Good morning, பார்த்துருக்காரு? sir. Sir, I have completed basics up to trial balance and Basics and trial balance. Basics you covered with GST or without GST? sir Without with GST. with GST. Very good. அப்ப tell me this entry.
sales made to a customer. ஓகேவா? சேல்ஸ் வேல்யூ இஸ் 1 lakh rupees without GST. Tell me the entry. The sales is on a credit sales. இந்த ஆர்டிஸ்ட் மெட்டல் காணோம். வீடியோ இது பண்ணப்பா, ஆன் பண்ணப்பா. Sir, in my laptop, the video will not work, sir. Some technical glitch. Right, okay. Tell me the answer. Sir, please repeat the question, sir. Your voice is not clearly audible. Okay, fine. I'll repeat. Credit sales made to a customer worth rupees 1 lakh bracketல without 18% GST. Close the bracket. What is the entry? Sir, sir, again, it is not audible, sir. I think some technical glitch, sir. இல்லடா, Once again. நான் பேச உனக்கு மட்டும் தான் கேட்கல. சர்வின், நான் பேச கேக்குதா இல்லையா? கேக்குதுங்க சார். Sir, shall I once again rejoin the meeting? Okay, you rejoin. I'll ask you in the last. Next, இந்த கொஸ்டின் யாருக்கு பாஸ் ஆக போகுது? அக்ஷயா Sir, வித் ஜி என்ன கிளாஸ் பாத்துக்கீங்க? basics plus ledger. ஜிஎஸ்டி வச்சா வைக்காம பேசிக்ஸ். GST வச்சுதான் சார். அப்ப இந்த கொஸ்டின் பதில் சொல்லு. எழுதுனியா கொஸ்டின்? Yes, sir. பதில் சொல்லு. Trade receivable account debit to sales account. ஜிஎஸ்டி எங்க? அமௌண்ட் எங்க? சார் இன்னொரு கொஸ்டின் சொல்லுங்க. சொல்றேன், எழுதிக்கோ. எல்லாரும் எழுதிக்கோங்க. ஸ்லோவா தானே சொல்றேன். கிரெடிட் சேல் மேட் டு அ கஸ்டமர் worth rupees 1 lakh. Open the bracket without GST of 18%. Close the bracket. What is the entry? 18ங்களா சார்? 18. ஓகே சார். சொல்லுங்க அக்ஷயா. சார் நான் கால்குலேஷன் போட்டுருக்கேன். கால்குலேஷன் போடுறியா? சரி போடு. அவ போடுறதுக்குள்ள மத்த எல்லாரும் போட்டு வச்சிருங்க. நான் கேட்டா டக்குன்னு சொல்ற மாதிரி பாருங்க. நெக்ஸ்ட் சப்போஸ் ஆன்சர் சொல்லனா அக்ஷிதா பாலாஜி, உங்களுக்கு தான் இந்த கொஸ்டின் பாஸ் ஆகும். இது வந்து போனஸ் கொஸ்டின். அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன். அக்ஷயா சார் முடிஞ்சதா? நோ சார். சார் trade receivable account debit 1,82,000. 82,000. 18% தானம்மா ஜிஎஸ்டி. 1 lakhல 18% போட்டா எவ்வளவு வரும்? 82% cash சார் டிஸ்கவுண்ட். GST
சரி நீ சொல்லு, நான் சொல்றேன், சொல்லு. Trade receivable account debit 82,000 ம் to sales account debit தப்புமா, தப்புமா. sir, அக்ஷிதா என்ன சொல்றான்னு பார்த்து கரெக்ட் பண்ணு. நான் சொல்றேன் எப்படி வருது. அக்ஷிதா சொல்லு, அக்ஷிதா. Sir, trade receivable account debit 1 lakh to sales account 1 lakh. ஜிஎஸ்டிலாம் எங்க? Sir, without GST கொடுத்தீங்க சார். அந்த 1 லேக்ன்றது வித்தவுட் ஜிஎஸ்டி. நீ ஜிஎஸ்டி போட்டு ஆன்சர் சொல்லணும். நான் தானே கேக்குறேன். ஓ அப்படி கன்ஃபியூஸ் பண்ண. சரி ஓகே. இந்த என்ட்ரில வித்தவுட் ஜிஎஸ்டினால சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு அந்த 1 லேக்ன்ற அமௌண்ட்ல 18% ஜிஎஸ்டி கிடையாது. 1 லேக்கு மேல 18% ஜிஎஸ்டி வச்சு யூ ஹாவ் டு சேல் டு கஸ்டமர். இப்போ எனக்கு இந்த என்ட்ரி சொல்லு, இந்த என்ட்ரி சொல்லு. அடக்கடவுளே, இதுக்குதான் இந்த என்ட்ரி சொல்லி இவ்வளவு நேரம் எடுத்தீங்களா? எனக்கு புரியல. வைஷ்ணயா Sir, bank யாராவது சொன்னீங்களா? சொல்லுங்க யாரு? வைஷ்ணயா என்ட்ரி போட்டியா? ஜிஎஸ்டியோட சேர்ந்து வேணும். 1 லேக்ல ஜிஎஸ்டி கிடையாது. அபினியா சொல்லுங்க. Sir, debtor account debit 1,18,000 to sales account 1 lakh to output GST account 18,000. Give a big round of applause to அபினியா வர்ஷா. கை தட்டுங்க எல்லாரும். நான் சொன்னதா ஒரு ஆள் தாண்டா புரிஞ்சுட்டு இருக்கா. சூப்பர் அபினியா, வெரி குட். Thanks. இவங்க அக்ஷயா அவ என்ன சொன்னான்னு புரிஞ்சுதா? yes sir, அந்த 1 லேக்ல 18% கிடையாது. okay sir, அப்ப நீ கஸ்டமர்ட்ட 18% வச்சு தானே வாங்குவ. yes sir, அப்ப ட்ரேட் ரிசீவபிள் அக்கவுண்ட் எவ்வளோ? 1,80,000 வெரி குட். 1,18,000. சேல்ஸ் எவ்வளோ? 2 சேல்ஸ் எவ்வளோ போடுவ? 1 lakh 2 அவுட்புட் சிஜிஎஸ்டி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி சேர்த்து எவ்வளோ? 18,000 சிஜிஎஸ்டி ஒரு 9,000, எஸ்ஜிஎஸ்டி ஒரு 9,000. yes sir, ஓகேவா? சரி உனக்கு ஜிஎஸ்டி இல்லாம ஒரு கேள்வி கேட்குறேன். okay sir, salary paid to Mr. Sarvin 1 lakh rupees. என்ன என்ட்ரி? டைரக்டா பே பண்ணிட்ட, எந்த ப்ரொவிஷன்ஸோ எக்ஸ்பென்ஸோ எதுவும் கிரியேட் பண்ண வேணாம். ப்ரொவிஷன் ஃபார் பேயபிள், வெறும் டைரக்டா பே பண்ணிட்ட. நெக்ஸ்ட் அக்ஷிதா ரெடியா? சொல்லு. serving account debit 1 lakh to salary. தப்புமா, தப்பு. salary அக்கௌண்ட் என்ன நேச்சர்? பர்சனலா, ரியலா, நாமினலா? nominal, அப்ப என்ன பண்ணணும்? debit all the expenses and அப்ப என்னத்தை டெபிட் பண்ணணும்? salary, சர்வின்ற sorry sir, salary account debit 1 lakh to serving account debit serving பேங்க்ல account இல்லையே. sir, பேங்க்ல பே பண்ணதுக்கு என்ட்ரில எதுவும் தடயமே இல்லையே. சர்வினையும் கூப்பிடுற. இல்லம்மா அக்ஷயா, நாட் சாட்டிஸ்ஃபைடுமா. நிறைய பேசிக்ஸ் படிக்கணும். இல்ல படிச்சதை புரிஞ்சுக்கணும், ரிவைஸ் பண்ணணும் நிறைய. okay sir, சரியா? நெக்ஸ்ட் வீக் மீட்டிங் வரும்போது நான் கேட்பேன், கொஞ்சம் கரெக்டா சொல்லு. சரியா? நான் அக்ஷிதா ஆன்சர் சொல்றியா? சொல்லு. salary account debit to bank account. அமௌண்ட்லாம் யார் சொல்லுவா? நரேஷன்லாம் யார் சொல்லுவா? நான் சொல்றேன். 1 lakh. அப்புறம் நரேஷன். Being paid salary to server. salary paid to serving for the month of அப்படின்னு போட்டு எழுதிக்கோ. நெக்ஸ்ட் அக்ஷிதாக்கான கொஷின். ஸ்டேஷனரி பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ஏபிசி பென் மார்ட். என்ன என்ட்ரி? ஜிஎஸ்டி எதுவுமே வேணாம், வெறும் 1,000 rupees.
எல்லாரும் எழுதுங்க. சப்போஸ் அக்ஷிதா ஆன்சர் சொல்லணும்னா பாலகணேஷ்க்கு ஆன்சர் பாஸ் ஆகும். Sir, can you repeat the question, sir? Stationery purchased from ABC Pen Mart, rupees 1000. Sir, stationery account debit 1000 to bank account 1000. நான் வந்து பேங்க்ல பே பண்ணியாச்சுன்னு சொன்னா என்ன என்ட்ரி எழுதியிருக்க வாசி? Stationery account debit 1000 to என்ன bank. கொஸ்டின் சாரி என்ன கொஸ்டின் எழுதியிருக்க? Stationery purchased from ABC Pen. பர்ச்சேஸ் தான் பண்ணிருக்க, பே பண்ணிருக்கேன்னு எங்கேயா போட்டிருக்கியா? அப்ப என்ன பண்ணணும்? Stationery account debit 1000 to ABC Pen. அவ்வளவுதான். அதான் நீங்க பண்ற மிஸ்டேக் இல்லைன்னா அடிச்சு விட வேண்டியது கொஸ்டினை பார்த்தோன்னே அது ஒரு நிமிஷம் நீங்க படிச்சீங்கன்னா நீங்களே தான் கரெக்டான ஆன்சர் சொல்ல போறீங்க. அந்த ஒரு நிமிஷம் பொறுமை இல்லை யாருக்கும். நான் என்ன இப்பவே சொல்லணும்னு கேட்கறேன்னா டேக் யுவர் டைம். 1 மினிட் எடுத்துக்கோ, 2 மினிட் எடுத்துக்கோ, எடுத்துட்டு எனக்கு கரெக்டா பதில் சொல்லு. அக்ஷிதா சரி, எல்லாத்துக்கும் கேட்டு சப்போஸ் யாராவது ஆன்சர் சொல்லனா வந்துட்டா வரேன், அதுக்கு ஆன்சர் கரெக்டா சொல்லு. Okay. பாலகணேஷ் என்னென்ன படிச்சிருக்க? Sir, cash book வரைக்கும் படிச்சிருக்கோம். லெட்ஜர் அது வரைக்கும். அதான் இப்ப கேஷ் புக் வரைக்கும்னா பேசிக்ஸ் படிச்சிருக்க. லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், சப்சிடரி புக்ஸ், கேஷ் புக் அப்படியா? சரி, அப்போ உனக்கு சப்சிடரி புக்ஸ்ல இருந்து தான் அது கேட்கறேன். ஓகே, நான் சொல்றது அப்படியே எழுதிட்டே வாங்க. இந்த புக்ஸ் ஆஃப் பாலகணேஷ் In the books of Balaganesh, he purchased the following. பாலகணேஷ் யாருன்னா டெக்ஸ்டைல் வச்சிருக்காரு. ஓகேவா? ஷர்ட், பேண்ட், சில்க்ஸ், சாரீஸ் எல்லாம் வச்சிருக்காரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, purchases from ABC Silks 1000 saree into 1000 rupees. Next, point number 2, purchased air conditioner from Ratna Fan House. Point number 3, purchased 1000 jeans pant at rupees 1000 each. ஓகேவா? 3 கொஸ்டின் கிளியரா? Sir, first one. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னேன்? சில்க் சாரீஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஏபிசி 1000 saree into 1000 rupees. என்ன ஜெயஸ்ரீ அதான் சொன்னேன். ஏசிக்கு ரேட் சார். புரியுதா? ஏசிக்கு ரேட். ஏசிக்கு ரேட்டு ஒரு 2 lakh வச்சுக்கோடா. அவ்வளோவா? ஓகே சார். ஒரு 2-3 ஏசி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோ.
கொஸ்டின் அவ்வளவுதாங்களா சார்? அவ்வளவுதான். 3 என்ட்ரி இருக்கா? நவ் சார். இந்த கொஸ்டின் யாருக்குன்னா பாலகணேஷ்க்கு. ஏன்னா பாலகணேஷ் தான் சப்சிடரி புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வேற சொல்லியிருந்தோம். அதனால அவனுக்கு தான் இந்த கொஸ்டின். நவ் ப்ரிப்பேர் த பர்ச்சேஸ் புக் ஆஃப் பாலகணேஷ். என்னென்ன என்ட்ரி வரும்? எனக்கு நீங்க என்ட்ரி மட்டும் சொல்லுங்க போதும். நான் உங்களுக்கு காலம்னர் ஃபார்மேட்லாம் கேட்கல. என்னென்ன வரும்? பாயிண்ட் நம்பர் 1 வரும், பாயிண்ட் நம்பர் 2 வரும், பாயிண்ட் நம்பர் 3 வரும். அது மட்டும் சொல்லுங்க குயிக்கா பாலகணேஷ். சார் அதுக்கப்புறம் என்ன சார், இது கொஸ்டினுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர் பர்ச்சேஸ் புக் ஆஃப் ஓகே. பாலகணேஷ். பர்ச்சேஸ் புக்கோ பர்ச்சேஸ் ரெஜிஸ்டரோ உன் இஷ்டம். Purchase book. சார் ஃபர்ஸ்ட் அந்த பர்ச்சேஸ் ஃப்ரம் ஏபிசி 1000 சாரீஸ்க்கு வந்து டே பர்டிகுலர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 1000 சாரீஸ், அப்புறம் டீடைல்ஸ்ல வந்து 1000 போடணும் சார். அதாவது 10,000 போடணும் சார். ஏன்னா 1000 into 1000 10,000, அப்புறம் டோட்டல் அமௌண்ட்ல வந்து 10,000. 1000 into 1000 10,000. சாரி சார் 10 lakh சார். ஆ அது அதுக்கப்புறம் வந்து டோட்டல்ல வந்து இங்க அமௌண்ட்ல வந்து 10 lakh போடணும் சார். ம் அப்புறம் இது செகண்ட் கொஸ்டின் பர்ச்சேஸ் ஏசி ஃப்ரம் ஏசியில் வந்து அதே டீட்டெயில்ஸில் வந்து 2 lakh போடணும் சார். அப்புறம் அமௌண்ட்டில் திரும்பி டோட்டலாக 2 lakh போடணும் சார். மாட்னியா? ஏசி பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர்ல வருமா வராதா? என்ன சர்வின்? சார் சொல்லுங்க சார். ஏசி வருமா வராதா பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர்ல? இல்லைங்க சார். ஆ இல்ல. ஏன் வராது? ஐ எம் நாட் ஷூர் சார். யோசி, நான் அதுக்குள்ள வேற ஆளை அதெல்லாம் கேட்கலாம். ஆஃபீஸ் வரேன். எக்ஸ்பெண்டிச்சர்ல இன்க்ளூட் ஆகுமா சொல்லுங்க தன்யஸ்ரீ. சார்? அது ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல இன்க்ளூட் ஆகும். ஸோ ஏசி எக்ஸ்பென்சஸா? ஆமா சார். அது அதர் தென் கூட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம இது பண்ண மாட்டோம்ல சார். அது ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் கரெக்ட். நான் என்ன கேக்குறேன், ஏசி P&L எக்ஸ்பென்ஸ்ல வருமா பேலன்ஸ் ஷீட்ல வருமா? சார் இது ஃபிக்ஸ்ட் அசெட், அதனால வந்து இது பர்ச்சேஸ் புக்ல வராது சார். இதெல்லாம் இப்ப சொல்லு. அப்ப வந்து பாயிண்ட் நம்பர் 2 ஏர் கண்டிஷனர் போட்டுக்கணும் சார். 2 lakh போட்டுக்கணும் சார் அமௌண்ட்ல. நீங்க தப்பு பண்ணுவேன்னு தெரியும், அதனால நான் உனக்கு இந்த கேள்வி கேட்டேன். மாட்டினியா? அப்புறம் பர்ச்சேஸ் 100, அதே மாதிரி தான் சார். பர்ச்சேஸ் 100 ஜீன் சார். டீடைல்ஸ்ல வந்து 10,000 10 lakh சார். அப்புறம் டோட்டல்ல வந்து அமௌண்ட்ல வந்து 10 lakh போடணும் சார். இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி அது வருமா வராதான்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஓகே நெக்ஸ்ட் தன்யஸ்ரீ. எஸ் சார். சொன்னதை கேட்டீங்களா? பால்கனேஷ் என்ன சொன்னான்? ஃபிக்ஸ்ட் அசெட் எங்க வரும்? ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ்ல வருமா? இல்ல சார், வராது சார். நீங்க சொன்னது கரெக்ட், பட் ஆனா அதோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தப்பு. சரியா? கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கேள்வி. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன கிளாஸ் பார்த்திருக்கீங்க? சார் இப்போ இன்வென்ட்ரிஸ் வரைக்கும் டெஸ்ட் எழுதியிருக்கேன் சார். பட் வீடியோஸ் வந்து அதுக்கு மேல பார்த்துருக்கேன் சார். அப்ப ஒரே நிமிஷம். இன்வென்ட்ரிஸ்னா ஓகே. ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் பார்ப்போமா? பார்க்கலாம் சார். வேற யார் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் பார்த்திருக்கீங்க? So that suppose Dhanishri sir, Akshita Balaji. Okay, next. சரி, ஓகே. சப்போஸ் அவ ஆன்சர் சொல்லனா நீங்க 2 பேர் ஆன்சர் சொல்லுங்க. எழுதுறீங்களா? எஸ் சார். Purchase of goods from Lavanya
amounting to 150 rupees has been wrongly posted to sales book. Sir, purchases account debit, sales account debit, to suspense account 150, 150, 300. சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் போட போறியா இல்ல லாவண்யா அக்கவுண்ட கிரெடிட் பண்ண போறியா? Sir, Lavanya account, sorry sir. அப்ப ஏன் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் சொன்ன? சார் அது ஜென்ரலா சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் யூஸ் பண்றனால கன்ஃபியூஸ். சரி, நீயா விட்டுருந்தா ஒரு கேள்வியோட போயிருக்கும். தப்பா சொன்னதுனால ரெண்டாவது கேள்வி. ஒரே நிமிஷம். rupees 50,000 சார் 5015 சார். இதனால வச்சுக்கோ 50 paid for rent has been wrongly posted to salary account. ரெண்டுக்குன்னு போடுறதுக்கு பதிலா சேலரியில போட்டாங்க. என்ன என்ட்ரி? சார் salary account debit to rent account 50,000. நல்லா கிருஷ்ண ஒரு வாட்டி வாசி. நான் என்ன சொல்லணும் அதை வாசி. Rupees 50,000 paid for rent has been wrongly posted to salary account. இப்ப எது கரெக்ட், எது ராங்? ஃபர்ஸ்ட் எது ராங் என்ட்ரி போஸ்டட்? salary account. அப்ப இப்ப மாத்தும் போது என்ன பண்ணுவ? இப்ப இது ராங் அக்கவுண்ட், ராங் என்ட்ரி. இது கரெக்ட் என்ட்ரி. அந்த bank to rent. பேங்க் விட்டு பேங்க் கரெக்டா போஸ்ட் பண்ணிட்டாங்க. பேங்க் டு ரெண்டா? ரெண்ட் பேமெண்ட் என்ன? rent account debit to bank. ரெண்ட் அக்கவுண்ட் டு பேங்க் அக்கவுண்ட். இப்ப கரெக்ட் பண்ண என்ட்ரி சொல்லு. ராங் என்ட்ரி சொல்லிட்டு கரெக்ட் என்ட்ரி சொல்லிட்டு வாட் இஸ் த ரெக்டிஃபைடு என்ட்ரி? rent account debit to salary account. இத கேட்கறதுக்கு அப்பே கரெக்டா சொல்லிருக்கலாம்ல. பொறுமையா ஒரு 1 minute டைம் எடுத்துக்கோங்க, அப்புறம் பதில் சொல்லுங்க. நெக்ஸ்ட் தனிஷ், அவசரப்படாத, பொறுமையா சொல்லு. Okay. Go to திவ்யேஷ். என்ன படிச்சிருக்கீங்க திவ்யேஷ்? கேவி திவ்யேஷ். The basic rectification of errors lecture. ஓகே, அதே ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ல இருந்து நான் உனக்கு கேள்வி கேட்கிறேன். ரிப்பேர்ஸ் ஆஃப் rupees 1 lakh was debited to building account. என்ன ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி? நம்ம அக்கௌண்டன்ட் என்ன பண்ணிருக்காரு? ரிப்பேர் மேட் பண்ணதை தூக்கி பில்டிங் அக்கௌண்ட்ல போட்டாரு. அப்ப என்ன ராங் என்ட்ரி, என்ன கரெக்ட் என்ட்ரி, என்ன ரெக்டிஃபைட் என்ட்ரி? So wrong entry வந்து building account. அப்ப அது என்ன பண்ணும்? So debit பண்ணும். பொறுமையா சொல்ல, அர்ஜென்ட் இல்ல. ராங் என்ட்ரியே என்ன டெபிட் என்ன கிரெடிட்னு சொல்லு. So one second question repeat பண்ணுங்க. ரிப்பேர்ஸ்
amounting to rupees 1 lakh was debited to building account. Answer yaar, can you answer? Sarvin, Yashika, Sabari Vasan, Dhaneshri. Nidivya சொல்றியா எப்படி? சரி So built-in account debit to bank account. இல்லடா தப்புடா, ரெக்டிஃபிகேஷன் பார்க்கணும்டா நீ திரும்ப. Okay, sir. நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி. ஏன்னா ராங் என்ட்ரி எது ரைட் என்ட்ரி எது நீ போட்டு சொல்லணும். பட் அந்த அளவு போடுற அளவு நீ இன்னும் லேர்ன் பண்றடா. சாரி டு சே. அடுத்த வாரம் வரும்போது இதே என்ட்ரி கேட்பேன், பதில் சொல்லு. இப்ப யாஷிகா கோ ஹெட் ஆன்சர் சொல்லு. சார் ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு பில்டிங் அக்கவுண்ட். கொஞ்சம் சத்தமா பேசு. ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு பில்டிங் அக்கவுண்ட். நான் ரெண்ட் சொன்னா ரிப்பேர் சொன்னா? சாரி சார், ரிப்பேர்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பில்டிங் அக்கவுண்ட். வெரி குட். ரிப்பேர்ஸ் அக்கவுண்ட் பில்டிங் டு சாரி ரிப்பேர்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பில்டிங் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஏன் ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்றோம்? ஒரே நிமிஷம், யாரை கேட்கலாம்? இன்னொரு ஆள் யாரோ தெரிஞ்ச ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணாங்க, எனக்கு தெரியும். அபரிவாசன். ஏன் இப்ப நம்ம ரிப்பேர்ஸ் டெபிட் பண்றோம், பில்டிங் கிரெடிட் பண்றோம்? வாட் இஸ் த ரீசன்? Sir, repairs is expenses. வெரி குட். So we should debit that. Then building account was debited, so we should credit it so that we. சூப்பரா இருக்கு. அப்போ உனக்கு கான்செப்ட் தெரியுது. வெரி குட். நெக்ஸ்ட் திவ்யேஷ். ஓகே திவ்யேஷ் 11 தம்பி 10ல. ஜெயஸ்ரீ. சார் என்ன படிச்சீங்க? குட் மார்னிங் சார். பேசிக்ஸ் பார்த்திருக்கேன் சார். யூனிட் 3 U4 பார்த்திருக்கேன் சார். சாப்டர் 1ல. சாப்டர் 1ல வாட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், வாட் இஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அது படிச்சிட்டீங்க கரெக்டா? ஓகே, அப்ப ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அதுல இருந்தே கேள்வி கேட்கறேன். ஓகேவா? இந்த கொஸ்டின் நோட் பண்ணுங்க. ஜெயஸ்ரீ ஓபன்ட் new branch office in Chennai. Okay, on the date of inauguration, rupees 10 lakhs was spent. Inauguration அன்னைக்கு எல்லாருக்கும் கேக் வெட்டுறது, மேலத்தாளம்லாம் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வருது, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அதுக்கெல்லாம் வந்து இது எவ்வளவு சொன்ன அமௌண்ட்? 10 lakhs. Okay, 10 lakhs. Whether it is a capital expenditure or a revenue expenditure, give me the reason. ஒரு 2 லைனுக்கு. Sir, it is a revenue expenditure, sir. Why? Because it does not generate any endurable benefit or other benefits for more than one accounting period. Super, very good. Give a big round of applause. கரெக்டா சொல்லிட்டா. நான் எப்படி எதிர்பார்த்தனோ அந்த எக்ஸ்பிளனேஷனோட கரெக்டா சொல்லியிருக்கா. சரி, நல்லா சொன்னா. அப்ப இன்னொரு கேள்வி கேட்போம். இது சொல்லு. அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் எழுதிக்கோ. Yes, sir. Amount received from a customer. Rupees 250 crore. Yes. யாஷிகா பாக்குறா, என்னது 250 கோடியா அப்படின்னு. வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷன்? கேபிட்டலா ரெவென்யூவா? It is a revenue transaction, sir. ரெவென்யூ ரிசிப்டா, ரெவென்யூ எக்ஸ்பென்ஸா? Revenue receipt, sir. Revenue receipt. Because it is a day-to-day expense, day-to-day income, sir. சூப்பர், வெரி குட். நான் தான் என்ன பண்ணிருப்பேன், சார் 250 கோடி சார், இட் இஸ் a கேபிட்டல் சார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படி கிடையாது. ட்ரேட் ரிசீவபிள் இஸ் a
part and parcels of your business operation. Very good. வேற என்ன படிச்சிருக்க நீ? யூனிட் சாரி சாப்டர் 2ல என்ன படிச்சிருக்க அந்த அக்கவுண்டிங் ப்ராசஸ்ல சாப்டர் 2ல? Chapter 2 படிக்கல sir. ஓ வந்தா பரவாயில்ல, படிச்ச ஒன்னையும் சூப்பரா படிச்சிருக்க. GST மட்டும் பார்த்திருக்கேன். புரியல? GST மட்டும் பார்த்திருக்கேன் சார். ஓகே, இது ஓகே, யூ டிட் வெல். உனக்கு இந்த கேபிட்டல் ரெவென்யூவே சூப்பரா சொன்னனால வெரி குட். மேற்கொண்டு என்ன படிக்கிறியோ இதே மாதிரி நாலேஜ் ஓரியன்டா படி. Yes sir, thank you. சூப்பர் ஜெயஸ்ரீ, வெரி குட். நெக்ஸ்ட் ஜீனியா. ஜீனியா சாரி. பேசுங்க, ஹாய் சொல்லுங்க. சார் கேக்குதுங்க சார். மைக் கொஞ்சம் கிட்ட வாய் கிட்ட வச்சுக்கோங்க. சார் என்னென்ன கிளாஸஸ் பார்த்துருக்கீங்க? சார் பேசிக்ஸ் முடிச்சிருக்கேன், லெட்ஜர் ப்ளஸ் ஜிஎஸ்டி சார். பேசிக், லெட்ஜர் அண்ட் ஜிஎஸ்டி. ஓகே, சார் ஒரே நிமிஷம். நான் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அது ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க ஒரு 1 லைன்ல ஆன்சர் சொல்லணும், ஒரு 1 or 2 லைன்ஸ்ல எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும். ஓகேவா? பேங்க் அக்கவுண்ட் will have credit balance. ட்ரூவா ஃபால்ஸா? இல்ல அன்மியூட் பண்ணுங்க. நீங்க அன்மியூட் பண்ணாம பேசுறீங்க. அந்த ஆடியோ இது பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. எஸ் பேங்க் அக்கவுண்ட் சார் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. பேங்க் அக்கவுண்ட் will have credit balance. True or false? Explain with the reason. ட்ரூ சார். பேங்க் அக்கவுண்ட் கிரெடிட் பேலன்ஸ் தான் இருக்குமா? இது நீங்க படிச்சிட்டீங்க தானே லெட்ஜர், அதுல தானே கேள்வி கேக்குறேன். எஸ் சார். ஒரு நிமிஷம். சார் தெரியல சார். தெரியல சார். புரியல? தெரியல சார் எனக்கு. ஏன்பா? சரி, நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணிட்டே வா. பேங்க் அக்கவுண்ட் பேலன்ஸ் ஷீட்ல எங்க இருக்கும்? டெபிட் சைட் சார். அப்ப கேஷ் சாரி பேலன்ஸ் ஷீட்ல எங்க இருக்கும்? என்ன சைடு? பேலன்ஸ் ஷீட்ல 2 பர்டிகுலர் வருமே, அது பேர் என்ன? டெபிட் கிரெடிட் சார். பேலன்ஸ் ஷீட்ல இன்னும் பேலன்ஸ் ஷீட் பார்க்கலையா நீனு? பார்க்கல அப்ப சார். விட்டுரு, சாரி. அப்ப இப்ப என்ன சொன்ன நீ? பேங்க் அக்கவுண்ட் எந்த சைடுல இருக்கும்? டெபிட் சைடுல இருக்கும், Debit. கரெக்டா? அப்ப இட் வில் ஹேவ் டேஷ் பேலன்ஸ். சொல்லு, என்ன பேலன்ஸ்? பேங்க் அக்கவுண்ட் வில் ஹேவ் டேஷ் பேலன்ஸ். டெபிட் பேலன்ஸ். நான் என்ன சொன்னேன்? கிரெடிட் பேலன்ஸ் சொன்னீங்க சார். அப்ப ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். அவ்வளவுதான், ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஓகே நெக்ஸ்ட் கொஞ்சம் திங்க் பண்ணி பதில் சொல்லுங்க. ஓகே. பேசிக்ஸ் பாத்துட்டீங்கல்ல? எஸ் சார் பார்த்துட்டேன். அந்த யூனிட் 1லாம் சாரி ஃபர்ஸ்ட் சாப்டர் பாத்துட்டீங்களா? அந்த மீனிங், அக்கவுண்டிங் கான்செப்ட். இல்ல சார் ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்கல. பேசிக்ஸ் ஆஃப் ஜர்னல் என்ட்ரிஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, கரெக்டா? ஆமா சார். ஓகே, பேசிக்ஸ் ஆஃப் ஜர்னல் இருந்தே கேட்கறேன். எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. assets plus liabilities equal to capital, whether it is true or false. False சார். ஏன்? capital plus liability is equal to asset. வெரி குட். சரி, நான் 2-3 ஐட்டம் சொல்றேன். எனக்கு வாட் இஸ் த கேபிட்டல் பேலன்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்க, சரியா? Okay Do you have pen and paper with you? Yes sir. Okay.
Now keep on writing what I say. Point number 1. Bank 1 lakh. Cash 2 lakh. Sundry debtor 10 lakh. Loan 5 lakh. How much is the capital? Suppose Genia சரியான ஆன்சர் சொல்லனா ஆன்சர் கொஸ்டின் will be passed to K தருண் ராம். இன்னும் எல்லாம் வீடியோ எல்லாம் அன்மியூட் பண்ணிட்டீங்க. ஜெயேஷ், தன்யஸ்ரீ, திவ்யேஷ், ஆதிஷ், மித்துல். சார் டிராவல் பண்ணிட்டு அதனால. புரியலடா? சார் டிராவல்ல கொஞ்சம். ஓகேடா, சாரி. ஓகே பாத்துக்கோ. நக்ஷிதா ஆன்சர் வந்துதா? வரலையா? ஏன் இந்த சாப்டர் பார்க்கலையா நீங்க? போட்டியா? குட் கேர்ள். அபினியா? சார் क्वेश्चन ஒரு செகண்ட் ரிப்பீட் பண்றீங்களா சார்? ஃபுல்லாவே சொல்றேன். யார் எழுதலையோ திரும்ப எழுதிக்கோங்க. பேங்க் 1 lakh. கேஷ் 2 lakh. சார் சொல்லிட்டேன் சார். கேபிட்டல் இஸ் ஈக்குவல். ஓ ஜீனியா சொல்லு ஜீனியா. எஸ். How much is the capital? 8 lakh சார். 8 lakh தான் எல்லாருக்கும் வருதா? நக்ஷிதா 8 lakh கரெக்டா தப்பா? எவ்வளவு வந்தது? I get 13 sir. புரியலடா? I get 13 lakh. 13 ல இதை you have to reduce ல capital 5 lakh. Okay. சாரி capital இல்லடா, லோன் டா. சாரி. இல்ல சார், பேங்க் அசெட், கேஷ் அசெட், சன்ரி டெட்டாஸ் அசெட், லோன் லைபிலிட்டி. ஆமா, லோன் மைனஸ் பண்ணோம்ல. 13 minus 5 equal to 8 lakh capital வரதுக்கு. சூப்பர் ஜீனியா. என் ஜர்னல் என்ட்ரி மட்டும் ஆன்சர் பண்ணும்போதோ எழுதும் போதோ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி யோசிச்சுட்டு எழுதுங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் கே தருண் ராம். எஸ் சார். எங்க இருக்கீங்க? ஹாய். ஹாய் சார். என்ன படிச்சிருக்கீங்க? ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் முடிச்சிட்டேன் சார். செம்ம. அப்ப அதுல இருந்தா உனக்கு கேள்வி. ஓகே சார். ஒரே நிமிஷம்டா. What is meant by error of omission? What is meant by error of commission? சார் நீங்க ஜேர்னல் என்ட்ரி தானே கேட்பீங்க, என்ன திடீர்னு வாட் இஸ்னு கேட்டீங்க அப்படின்னு சொல்றான் தருண். சார் சொல்லு. A mistake இந்த ரெக்கார்டிங் போஸ்டிங் அப்போ ரெக்கார்ட் பண்ணுறது சார். அது பேர் என்ன? கமிஷன் சார். எரர் ஆஃப் கமிஷன். சரி, வாட் இஸ் மீன் பை எரர் ஆஃப் ஒமிஷன்? ஒரு டிரான்சாக்ஷன்ல கம்ப்ளீட்டா அத ராங் பண்றது சார். கம்ப்ளீட்டா அப்படியே விட்டுற லெஃப்ட் லீவிங் பிளாங்க் விட்டுறது தான் எரர் ஆஃப் ஒமிஷன். வெரி குட். சரி, இப்போ இந்த ஒமிட் பண்றாங்கல்ல. எஸ் சார். when a person is omitting to post the ledger account from the subsidiary books, ஒரு லெட்ஜர் அக்கவுண்ட் போடுறதுக்கு மறந்துட்டாங்க ட்ரையல் பேலன்ஸ்ல. சரி, இப்ப கேஷோ பேங்கோ ஏதோ ஒன்று. whether trial balance will agree or not,
நாட் அக்ரி சார். அப்ப எப்ப அக்ரி ஆகும்? எப்ப அக்ரி ஆகும்? வைஷ்ணயா ஆன்சர் சொல்றியா? ஆன்சர் தெரியல. பண்றோம். ஐம் நாட் ஷூர் சார், தெரியல சார். இப்ப லெட்ஜர் அக்கவுண்ட் இஸ் கெட்டிங் மிஸ்ட், ஸோ டோட்டல்ஸ் வந்து மேட்ச் ஆகாதுங்க. அது ஓகே. நான் இப்ப அதான் கரெக்டா சொல்லிட்டான். லெட்ஜர் அக்கவுண்ட் விட்டு இருந்தா ட்ரையல் பேலன்ஸ் will not agree. நான் சொல்லிட்டான். நான் அடுத்த கேள்வி என்ன கேட்டேன்னா, when will trial balance agree even though I omit something? சார் அது போத் ஜேர்னல்ல இருந்து லெட்ஜர்ல இருந்து ரெண்டுத்துலயுமே டோட்டலா அந்த டிரான்சாக்ஷனே ஒமிட் பண்ணிட்டா. வெரி குட். அப்ப அதுக்கு என்ன சொல்லலாம்? சார் when a person omitted an entry completely from the subsidiary books, then trial balance will agree. Okay, very good. யார்கிட்ட கேள்வி கேட்டேன்னா தருண் ராம் தான் எனக்கு. எஸ் சார். ஒரே நிமிஷம், உங்களுக்கான கேள்வி. A purchase of rupees 67 rupees has been posted to trade payable account as rupees 60. 67 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு 60 ரூபான்னு போட்டாங்க. ட்ரேட் பேயபிள்ல மட்டும், அதாவது அந்த வெண்டார் அக்கவுண்ட்ல. இன்னும் ஒரு 6 பேர் இருக்கீங்க. கிளிக்கா முடிச்சிடலாம். ஹாஃப் அன் ஹவர் மேக்ஸிமம். சார் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு ட்ரேட் பேயபிள் அக்கவுண்ட் கிரெடிட். ரூபீஸ் சஸ்பென்ஸ் வந்து 7 rupees சார். ட்ரேட் பேயபிள் 7. சூப்பர் தம்பி. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிராஸ்ப் இருக்குடா அவனுக்கு. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, விட்டுறாது. ஓகே. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கொஞ்சம் தப்பா சொல்லிட்டு வந்தோம்னு. சூப்பரா சொல்லிட்டடா. ஏன்னா இது ஆன்சர் உனக்கு தெரியணும்னா இட் ரெக்வயர்ஸ் சம் குட் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ். அது விட்டுறாத, படி ஒழுங்கா. ஓகே சார். நெக்ஸ்ட் லாவண்யா. எவ்வளவு படிச்சிருக்கீங்க? அப்புறம் மைக் கிட்ட வச்சுக்கோங்க. மைக்ல அந்த ஒரு பாக்ஸ், குட்டி பாக்ஸ் இருக்கா ஹெட்போன்ல? அது கிட்ட. வெரி குட். அது கிட்ட பேசிக் லெட்ஜர் ட்ரையல் பேலன்ஸ். பேசிக்ஸ் லெட்ஜர் ட்ரையல் பேலன்ஸ். ஓகே, லெட்ஜர்ல இருந்து பேசிக்ஸ்ல இருந்தே உங்களுக்கு கேட்கறேன். Loan 10 lakh rupees. Capital 50 lakh rupees. 50 சார்? 50 50 லட்சம். 50 லட்சம் கேபிட்டல், 10 லட்சம் லோன். ஓகே சார். இதுக்கு இதுவே போறதே. Atish, I will come back to you. Please wait. Lavanya, I'll go. Capital 50 50 லட்சம், loan 10 lakhs, bank 10 lakh, how much will be the remaining assets? ஏதாவது say sundry debtor or whatever it may be. அதோட bulk total எவ்வளவு இருக்கும்? What is the accounting equation formula?
capital plus liability is equal to asset. ஓகே, எவ்வளவு இருக்கு கேபிட்டல்? Capital 50 lakh. அப்புறம் லோன் எவ்வளவு இருக்கு? Loan 10 lakh. சரி, அசெட்ல நமக்கு ஒரே ஒரு ஆன்சர் தெரியும். பேங்க்ல ஒரு 10 லட்சம் இருக்கு. பேலன்ஸ் எவ்வளவு? 40 lakh. 40 lakhs. சார் என்ன சொன்னீங்கன்னு கேட்கல. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? அதர் அசெட்ஸ் 10 lakh சார். நீ பேப்பர்ல எழுதுறியா அப்படியே பேசுறியா? சார் பேப்பர்ல எழுததா சரி. சொல்றது எழுது அப்படியே. கேபிட்டல் 50, லோன் 10. எவ்வளோ? 60 ஆயிடுச்சா? 60 ஈக்குவல் டு 10 பிளஸ் அதர் அசெட்ஸ் இருக்குமா? எஸ் சார். 10 ஈக்குவேஷனுக்கு ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தா பாசிட்டிவ் 10 என்னவாகும்? மைனஸ் ஆகும். அப்ப 50 அப்ப சார். 60ல 50 சார் 50. அப்புறம் 10ன்ற 40ன்ற. சாரி சார் அது லைட்டா கேட்கல. சரி, நெக்ஸ்ட் பேசிக் ஜர்னல் என்ட்ரி நான் கேக்குறேன், அப்புறம் பார்ப்போம். லோன் ரிசீவ்டு rupees 1 crore HDFC loan account received. என்ன ஜர்னல் என்ட்ரி? லோன் ரிசீவ்ட் இன் பேங்க். பேங்கா சார்? ஆமா பேங்க். நான் பேசுறது யாருக்குமே சரியா கேட்கலையா? இல்ல சார் விட்டு விட்டு கேட்டுச்சு அதான் சார். ஒன் சைடு ஏதாவது இருக்கும் பார்த்துக்கொண்டு சொல்லு. லோன் ரிசீவ்டு ஃப்ரம் லோன் ரிசீவ்டு இன் பேங்க் அக்கவுண்ட் 1 crore rupees. என்ன ஜர்னல் என்ட்ரி? பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு லோன் அக்கவுண்ட் கிரெடிட் சார். சூப்பர், வெரி குட். அமௌண்ட் எவ்வளோ? அமௌண்ட் பேங்க் அக்கவுண்ட் 1 lakh. 1 crore 1 crore 1 crore. ஓகே ஓகே ஓகேடா. அடுத்த ஆள் பார்ப்போம். சபரி வாசன். எஸ் சார். என்ன படிச்சிருக்கீங்க? சார் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் வரையும் முடிச்சுட்டு அப்புறம் நேற்று வந்து இன்வென்ட்ரிஸ் முடிச்சிட்டேன். இன்வென்டரி முடிச்சிட்டியா? சரி, இன்வென்டரில இருந்து உனக்கு ஒரு கேள்வி. நான் என் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். எல்லாருக்கும் அந்த எக்ஸல் மாதிரி ஒன்று தெரியுதான்னு பாருங்க. பாக்ஸா. யாரெல்லாம் இன்வென்டரி படிச்சிருக்கீங்களோ இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லணும். சரியா? நான் கேட்பேன். மிஸ்டர் சபரிநாதன், சபரிவாசன், அவரு FIFO பேசிஸ்ல வேல்யூ பண்றாரு. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இதெல்லாம் வந்து பாக்ஸ். சரி, அவர் ஏதோ சம் கூட்ஸ்ல டீல் பண்றாருன்னு வச்சுக்கோ. இது வந்து பாக்ஸ், இது வந்து ருபீஸ், இது வந்து டோட்டல். ஓகேவா? ஸோ அவர் ஃபர்ஸ்ட் இது வந்து லாட் அப்படின்னு வச்சுப்போம். இது ஃபர்ஸ்ட் லாட், இது செகண்ட் லாட், இது தேர்டு, இது ஃபோர்த்து, ஃபிஃப்த். 5 லாட் வாங்குறாரு. இன்வென்டரி பார்த்தவங்களுக்குலாம் இது என்னன்னு புரியுதா? ஒண்ணுமே புரியலையா? ஃபர்ஸ்ட் ஒரு 10 பாக்ஸ், அப்புறம் ஒரு 20 பாக்ஸ் வாங்குறாரு, அப்புறம் ஒரு 30, அப்புறம் ஒரு 35 பாக்ஸ், அப்புறம் ஒரு 25 பாக்ஸ். இது ஒரு 100 ரூபாய், இது 150, இது ஒரு 80, இது ஒரு 50, இது ஒரு 35. டோட்டல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் இன்டூ நம்பர் ஆஃப் ருபீஸ். ஓகேவா? இப்போ இது 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 இந்த பாக்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இன்வென்டரி யாருக்கு புரியல? புரியலாம் சொல்லுங்க, நான் சொல்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சபரிவாசன் இஸ் ஹேவிங் 70 boxes. What will be his inventory? Sabarivasan is calculating inventory on FIFO basis. Screen visible இருக்கா எல்லாருக்கும்? Screen தெரியுதா? சார் 70 பாக்ஸஸ் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சா சார்? இல்ல, 70 பாக்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கு. 70 பாக்ஸ் இஸ் த பேலன்ஸ். ஓகே சார். What is the inventory amount?
வேற யார் இன்வென்ட்ரி பார்த்துருக்கா? ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். நான் யாஷிகா இன்வென்ட்ரி பார்த்துறியா? சார் வீடியோ பார்த்துருக்கேன் சார், ஆனா எனக்கு இதுவும் கிளியரா தெரியாது அப்ப இந்த ஆன்சர் உன்னால சொல்ல முடியுமா, முடியலையா? சார். தெரியல சார். இல்லையா? அப்போ விடு. நான் அக்ஷிதா ரெடியா வச்சிருக்கேன் ஆன்சரை. கேட்கல, கிட்ட வச்சு பேசு மைக்க. சார் இன்னும் கொஞ்சம் லெசன் படிக்கணும், பட் ஐ டோன்ட் நோ மை ஆன்சர் இஸ் கரெக்டா இருக்கும். ஓகே, வில் see. $3,425ங்களா சார்? செக் பண்ணிடுவோமா? சார் என்கிட்ட 70 பாக்ஸ் இன்னும் காலியா இருக்கு. அப்ப லாஸ்ட் லாட்ல 60 இருக்கு. இதுல இருந்து 10 எடுத்துப்பேன். கரெக்டா? சார். அப்ப 3,425. ம் 3,425. சூப்பர்ரா தம்பி சபரி, வெரி குட்ரா, சூப்பரா படிச்சிருக்கப்ப ஏதோ. ம் ம் வெரி குட்ரா. இதே மெயின்டைன் பண்ணிக்கோ. சரியா? நெக்ஸ்ட் ஆள்கிட்ட போவோம். ஷாஸ்விதா டிகே பேசுங்க. நீங்க பேசுறது கேட்கல. We've completed from basics till ledgers. Okay, I'll ask you questions from basics. Basicsல அந்த chapter 1 படிச்சிட்டீங்களா? Whether it is a capital or revenue அதெல்லாம்? Yes. Okay, I'll ask question from that. And you know about contingent asset, contingent liability? Yes, I've started that. Oh, you have started that. Okay, fine. Then I'll ask from capital or revenue transaction. You have to classify and give me 2 lines stating that whether it is a revenue transaction or capital transaction. Okay? Rupees 50,000. 15,000. 50 or 50, whatever it may be. Amount எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ரெவென்யூவா கேபிட்டல் தான் பிரச்சனை. ஓகேவா? Rupees 50,000 incurred in connection with obtaining license for starting the factory. Whether it is சொல்லுங்க. License for operating the factory. ஒரு factory ஆரம்பிக்க போறீங்க, அதுக்கு government you have to obtain a license. So it's a capital expenditure. Why? Because we have incurred the expense before the starting of the business. It's not after the business. Okay, அதுக்கப்புறம் இன்னொன்னு இது okay, but I am not much satisfied with your answer. What will be the exact இது? Exact answer எனக்கு வேணும். It's capital expenditure because the timing is during the, before purchase. அதேதான் அப்பவும் சொன்னீங்க. See, அது எனக்கு எப்படி சொல்லலாம்னா, அது இருந்தாதான் அந்த பிசினஸே ஆரம்பிக்க முடியும். Okay. நீங்க சொன்னது கரெக்ட். See, it is incurred before the starting of the business, it is okay. But what I am saying is that it is the essential thing whereby you can start the business. So அதனால தான் it is a capital expense. ஓகேவா? அது இல்லனா உங்களால பிசினஸ் பண்ண முடியுமா? No, sir. அதனால தான் it is a capital. Next. Thank you. Thank you. Excuse me, sir, you are not audible. Okay. No problem. Rupees 50,000 paid for removal of a inventory to a new site. சார் ஒரு இடத்துல ஒரு குடோன்ல இருந்தது சார். இந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருந்து எத்தனை பேர் அந்த பருத்தி மூட்டை குடோன்ல வச்சிட்டாங்க சார்.
சொல்லுங்க சாஷிதா. ருபீஸ் 50 உங்ககிட்ட தான் கேட்டிருந்தேன். ஐயோ. ருபீஸ் 50,000 paid to removal of inventory from one side to another side. கேபிட்டலா ரெவென்யூவா? நான் உங்ககிட்ட தான் கேட்டிருந்தேன். நீங்க Sir, I thought it was the next question. Sorry. So, question, please. ருபீஸ் 50,000 paid to removal of inventory, அதாவது shifting from one side to another side. It is an revenue, sir. Why? Because it is like a maintenance and it doesn't provide any additional revenue for the business, sir. Very good. So it will not give any increase in revenue, or it does not enhance the value of the asset. அதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. So it is a revenue. Okay, very good. சூப்பர் சார்ஜிதா. எல்லா சாப்டரும் இதே மாதிரியே கொஞ்சம் கான்செப்ட்லாம் படிங்க. Okay, sir. நெக்ஸ்ட் வைஷ்ணியா அண்ட் யாஷிகா. அதுக்கப்புறம் இன்னும் வந்தவங்க கிட்ட பேசணும். ஆதிஷ் மித்துல் 3 பேர் தான். பார்த்துட்டு you can close for the day. மிச்சம் எல்லாத்தையும் பேசிட்டேன்ல. ஓகே வைஷ்ணியா என்ன படிச்சிருக்கீங்க? சார் டெப்ரிசியேஷன் வரை முடிச்சிருக்கேன் சார். டிப்ரிசியேஷன் வெரி குட். அப்போ உனக்கு கேள்வி டிப்ரிசியேஷன்ல இருந்தா. ஒரே நிமிஷம். What's the difference between straight line method of depreciation and WDV, return down value of method of depreciation? Sir, What is the difference between SLM method and WDV method? நீங்க இந்த மாதிரி கேட்பேன்னா நான் டிப்ரிசியேஷன் படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கவே மாட்டேங்க சார். வைஷ்ணவ எங்க காணாம போயிட்டேன்? சார் நான் வீடியோஸ் மட்டும் தான் சார் பார்த்துருக்கேன். சரி, நீ நான் டிப்ரிசியேஷன் பார்த்துருக்கேன்னு வீடியோஸ் பார்த்தனா ஆன்சர் சொல்லாமே. நான் ஆன்சர் கொஸ்டின் சம்ம தான் கேட்கலையே. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்எல்எம் மெத்தட் அண்ட் WDV மெத்தட்னு கேட்டாதானே? சார் சரி ஓகே விடு. வேற வேற சாப்டர்ல இருந்து கேட்குறேன். வில் கோ வித் இன்வென்ட்ரி இட்செல்ஃப். வா அதே வா அந்த எக்ஸலுக்கு வாங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க வைஷ்ணயா. ஓகே, இப்ப இட் இஸ் மிஸ்ஸஸ் வைஷ்ணயா ஜி. இவங்க ஈஃபோ ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா? அதே 70 தான் பேலன்ஸ். வாட் வில் பி த இன்வென்ட்ரி? எங்க வைஷ்ணயா வீடியோ ஆன் பண்ணு. சொல்லு சார் 1 minute சார். ஓகே Sir, could you please repeat the question? உனக்கு ஸ்கிரீன் தெரியுதா? இல்ல சார். எக்ஸல் தெரியல? தெரியல சார். யாருக்குமே தெரியலையா? தெரியுது சார். ஸ்கிரீன் பாரு. ஜூம் குள்ள வாணி, ஜூம் வெளில போவாத. இப்போ தெரியுது சார். ஆன்சர் சொல்லு. மிஸ்ஸஸ் வைஷ்ணயா ஜே இஸ் ஃபாலோயிங் LIFO பேசிஸ். LIFO 70 பாக்ஸ் பேலன்ஸ் இருக்கு அவர்ட்ட. இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் பர்ச்சேசஸ். இப்ப போட்டிருக்கிறதுல லாட் 1 லாட் 2 இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் பர்ச்சேசஸ். சோ என்கிட்ட 70 பாக்ஸ் இருக்கு. அந்த 70 பாக்ஸோட இன்வென்டரி வேல்யூ என்ன? யாஷிகா இன்வென்டரி பார்த்துட்ட? இல்ல சார் இன்வென்டரி வீடியோஸ் தான் சார் பார்த்துட்டேன். ஓகே ஓகே.
சப்போஸ் வைஷ்ணவி ஆன்சர் சொல்லனா வில் கோ டு ஹபரிவாசன். ஏன்னா இன்வென்ட்ரி படிச்சிட்டோம். ஆன்சர் வந்ததா இல்லையா வைஷ்ணயா ஜி? சார் 6,900. சொல்லவே இல்லையே, இப்பதான் சொல்ற. சார் நீ இப்பதான் சொல். சொல்றேன் சார். ஓ இப்பதான் நீயும் சொல்றியா? சரி ஆன்சர் பாத்துருவோமா? என்கிட்ட எவ்வளவு பாக்ஸ் இருக்கு? 10, 20, 30, இன்னும் ஒரு 10 பாக்ஸ் தேவை. அப்ப நான் இதுல இருந்து 10 பாக்ஸ் எடுத்துக்கலாமா? இப்படி 6,900 வருதா இல்லையா செக் பண்ணிடலாம். வெரி குட், 6,900 ஆன்சர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரியே படி, சரியா? ஓகே சார். யாஷிகா. தேங்க்யூ. எந்த சாப்டர்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம்? சார் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் வரைக்கும் டெஸ்ட் எழுதி. ஓகே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் கேள்வி. Sales book undercast by 900. சார் P&L அக்கவுண்ட் டெபிட் டு சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். சேல்ஸ் புக் வந்து அண்டர்காஸ்ட் ஆயிருக்கு, சேல்ஸ் கம்மியா காட்டிட்டா. அப்ப என்ன பண்ணணும் இப்ப சேல்ஸ்? சார் டெபிட் பண்ணணும். ஆ சார் சேல்ஸ் நான் கம்மியா காமிச்சிட்டேன். ஆ சேல்ஸ் அக்கவுண்ட் என்ன நேச்சர்? டெபிட்டா கிரெடிட்டா? சார் கிரெடிட். கிரெடிட். அப்ப கம்மியா காட்டினா திரும்ப என்ன பண்ணுவ? கிரெடிட் பண்ணணும் சார். பொறுமையா சொல்லு, அவசரப்படாத அவசரப்படாத. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் புக் ஓவர் காஸ்டட். டெபிட் பண்ணுமா கிரெடிட் பண்ணுமா? சார் பர்ச்சேஸ் புக் ஓவர் காஸ்ட் ஆயிருக்கு. கரெக்ட். சார் பர்ச்சேஸோட நேச்சர் வந்து டெபிட் சார், அதனால கிரெடிட் பண்ணணும். வெரி குட், அவ்வளவுதான். பொறுமையா நிறுத்தி நிதானமா சொன்னா ஆன்சர் வர போகுது. நெக்ஸ்ட் ஒரே ஒரு என்ட்ரி, அதுக்கப்புறம் ஆதிஷ் மிட்டூல் ஒரு ஆள் இருக்கான், அதுக்கப்புறம் வில் க்ளோஸ் த கிளாஸ். சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் wrongly posted as sale of goods.
சொல்றியா? Sir, 1 minute, sir. Sir, furniture to suspense account. Furniture. இல்லம்மா. நான் என்ன கொஸ்டின் சொன்னேன்? சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர் ட்ரீட்டட் as சேல் ஆஃப் குட்ஸ். இப்ப இதுல சேல்ஸ் அதிகமா காட்டியிருக்கானா கம்மியா காட்டியிருக்கானா? Sir, sale of furniture தப்பா sale of goodsனு காமிச்சிருக்காங்க. அப்ப சேல் ஆஃப் குட்ஸ் அதிகமா காட்டியிருக்கானா கம்மியா காட்டியிருக்கானா? Sir, தப்பா தானே சார் காமிச்சிருக்காங்க. தப்பா தான் காட்டியிருக்கான். அது தப்புனா என்ன, அதிகமாவா கம்மியாவா? தப்பா காட்டினதுனால சேல்ஸ் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? Sir, amount அமௌண்ட் 1 lakh வச்சுக்கோ. இப்ப ஃபர்னிச்சரை சேல் பண்ணிட்டாங்க, ஆனா சாதா P&L வர சேல்ஸ் காட்டிட்டாங்க. இதனால என் சேல்ஸ் என்ன ஆகியிருக்கு? sir கம்மியா இருக்கு. அதிகம் தானமா இருக்கு. ஃபர்னிச்சர் சேல் பண்ணத குட் சேல்ஸ்னு காட்டிட்டேன். அப்ப அதிகமா தானே இன்ஃப்ளேட் பண்ணி தானே காட்டியிருக்க சேல்ஸ. Yes, sir. நீ வித்தது ஃபர்னிச்சர், காட்டினது குட்ஸ். அப்ப என்ன இருக்கு? அதிகமா இருக்கு. அதிகமானா என்ன பண்ணும் சேல்ஸ? Sir, debit பண்ணணும். டெபிட் த சேல்ஸ். என்ன கிரெடிட் பண்ணணும்? யார் நம்மள விட்டு வெளில போயிட்டா? நம்ம கை விட்டு எது வெளில போகுது? Furniture. அவ்வளவுதான். சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபர்னிச்சர். இன்னும் கான்செப்ட் ஓரியன்டா படிங்க. இது புக்ல இருக்கிற சம்மு தான். புக்கை பாருங்க ஒரு வாட்டி, சரியா? வைஷ்ணவா பார்த்தாச்சு, யாஷிகா பார்த்தாச்சு. தென் ஆகீஷ் மித்துல் இருக்கீங்களா? காணாம போயிட்டுறீங்க அடிக்கடி. ஒரு 1 minute வெயிட் பார்க்கலாம். வெயிட் பண்றேன், எல்லாம் முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஓவராலா பார்த்தோம்னா நான் எல்லாத்தையும் பேசினா யாராவது விட்டேனா? ஜெயேஷ் வந்துட்டு விட்ட பேசலன்னு நினைக்கிறேன். சார் பேசிட்டீங்க சார். பேசிட்டேனா? ஏடா எனக்கு கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லையே. சரி, ரைட், ஓகே. சார் பேசியாச்சு. ஓகே ஓகே. ஸோ ஓவராலா பார்த்தோம்னா இன்னைக்கு கொஞ்சம் பேர் கான்செப்ட் ஓரியன்டா படிச்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்டு, சாரி அக்கௌண்டிங் கிளாஸ் பார்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்க ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். என்ன டெபிட், என்ன கிரெடிட், அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லயபிலிட்டி அப்படின்றது ஞாபகம் வச்சுட்டு என்ன ஒர்க்கிங் போடுறோம், என்ன ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிஸ், என்ன ராங்கா போட்டிருக்கான், என்ன ரைட்டா போட்டிருக்கணும், என்ன ரெக்டிஃபைங் என்ட்ரி, இன்வென்ட்ரியில ஃபிஃபோனா என்ன, லிஃபோனா என்ன, சரியா? இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். கிளாஸ் பார்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, சரியா? டெய்லி ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்த வாரம் பார்ப்போம். இன்னும் என்ன இது பண்ணமோ அதிகமா படிங்க. அடுத்த வாரம் என்ன நீங்க அதிகமா, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பேசிக் இன்வென்டரி இது வரைக்கும் படிச்சுட்டு அடுத்த வாரம் இன்வென்டரி படிச்சீங்கன்னா அது என்ன படிச்சிருக்கீங்கன்றதை எனக்கு அடுத்த வாரம் சொல்லுங்க, சரியா? அப்பதான் நான் அதுல இருந்து கேட்க முடியும். ஏன்னா திரும்ப இதுல இருந்து கேட்க வேண்டாம், உங்களுக்கு தெரியுது, சரியா? வேற என்ன? ஓகேவா? எனி டவுட்ஸ், ஏதாவது ஜெனரல் கிளாரிஃபிகேஷன், ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன்? கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஓகே. சில பேர் நல்லா பண்ணீங்க, இன்னும் சில பேர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம். படிக்கும்போது அதை
நீங்க அதுல ஃபோக்கஸ்டா கான்சென்ட்ரேட்டடா படிங்க, உங்களுக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி படிச்சது ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க ஃப்ரீக்வெண்டா. சரியா? see you all, bye. Thank you, sir. Okay. Thank you, sir. Thank you, sir. Bye. Thank you, sir. எல்லாம் கால் கட் பண்ணுங்க. அக்ஷயா, திவ்யேஷ், ஆதிஷ் கால் கட் பண்ணுங்க. அக்ஷயா, திவ்யேஷ். சார், உங்க சிஸ்டம் லைன்ல இருக்கு சார். நீங்க தான் ஹோஸ்டா இருக்கு. எனக்கு லீவ் தான் காட்டுது, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண. ஓகே.